கவிதையே தெரியுமா? கவிதையே தெரியுமா? ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பண்ண ரீசெண்டாக அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச சாங்கு நான் ரீல்ஸ் வந்து பண்ண கொஞ்சம் பார்த்துக்கும் போது வந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, அதனால தான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் அப்படி ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான், அது இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, ப்ராஜெக்ட் இன்டியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க, அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணாக்க அந்த சைடில் டெஸ்ட்டும் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெவலப் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது வந்து படாக்க மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரிஷேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ ரொம்ப விஷயம் எடிட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கு தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண, பட் இந்த கேர்ள் பிக் வந்து பண்ணாக்க நான் வந்து கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே கேர்ள் கார்ட்டூன் இமேஜ் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க க்ரீன் கலர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பாய் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷனை கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலம் புதுசாக இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு உங்கள் பிக்கு கொஞ்சம் ஷேர் ஆகலைனாக்க ஜஸ்ட்டு உங்கள் வரலால் மூவ் பண்ணி கட்ட பிக்குக்கு இமேஜின் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கட்டாக ஆகிடுச்சா, அவ்வளோதான். இதே சமயத்தில் அடுத்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேர்ள் பிக்கும் அதே மாதிரி தான், பாய் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணுங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வேணானாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இங்கே வீடியோ. ஸோ எல்லா பிக்கும் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே காலேஜ் பட்டன் இருக்கிற ரெட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஷூட் பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.